ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD CHF சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போக உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸையுமே ஒரு வேளை டவுட் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். டவுட்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்ட டவுட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம லைன் பை லைனாக எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, அது போக இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். கோர்ஸ் ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சார்ட் வந்து நம்மளுடைய டிஸ்கார்டில் ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி தான் ஃபுல் டிபி அடிச்சது. ஸோ இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா, டிபி வந்து கொடுத்ததுக்கு அப்புறம். ஸோ டிபி கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இங்கே இருக்குது. டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் நம்ம வந்து 2 ஜோன்ஸ் வந்து கொடுத்தாச்சு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாச்சு, அப்பில் போகும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டேரெக்டாக வந்து சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து இந்த 2 ஜோன்ஸை வந்து நான் எப்படி வந்து சூஸ் பண்ணேன், என்னென்னலாம் பார்த்துருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்றது தான் நமக்கு ரொம்பவுமே முக்கியம். ஸோ ட்ரெண்டு என்ன அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சுனாலே இது வந்து ஒரு ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரோ ட்ரெண்டில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ப்ரோ ட்ரெண்டில் இது பை சைட் ப்ரோ ட்ரெண்டாக இருக்குது. ஸோ பை சைட் ப்ரோ ட்ரெண்டில் ஒன்லி லுக் ஃபார் பை தான். சரிங்களா? செல்லு வந்து நம்ம பண்ணக்கூடாது. செல்லு வந்து நம்ம பையில் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கவுண்டர் ட்ரெண்ட் எடுப்பாங்க. சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டு இப்போதைக்கு பிகினர்ஸ்க்கு யாருக்குமே சஜஸ்டபிள் இல்லை. ஸோ கவுண்டர் ட்ரெண்டை ட்ரை பண்ணாமல் ப்ரோ ட்ரெண்டை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்டி மோபி. சரிங்களா? இங்கேயே வந்து என்ட்ரி வந்து நம்ம தாராளமாக போடலாம். சரிங்களா? ஆனால் என்ட்ரி நீங்கள் போடணுன்னா முன்கூட்டியே இந்த இடத்துல வந்து பை ஆர்டரை வந்து நீங்கள் போட்டு வச்சுருந்தா தான் என்ட்ரி இதாகும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து இதை வந்து ப்ரீஃபாக பேசணும் அப்படின்னா, இது ஒரு வாரோட கேண்டில். சரிங்களா? ஒரு வார் இம்பேக்ட், அதாவது இஸ்ரேலுமே ஈரான் சம்திங் அந்த ராக்கெட்ஸ் இதாகிறப்போ வந்த ஒரு சிங்கிள் கேண்டில் தான் இது. இதோட பிப்ஸே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு 71 பிப்ஸு ஒரே கேண்டிலோட விக். சரிங்களா? 71.3 கேண்டில் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இன்னும் மேலேருந்து நம்ம எடுக்கலாம். உங்களுக்கு வார் கேண்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் எடுக்கலாம். 109 பிப்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி தாராளமாக போட்டிருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஸோ ஒரு வேளை இந்த என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு, இதில் வந்து எடுக்கிறவங்களை விட எடுக்காமல் விட்றவங்க தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மொபைலில் நிறைய பேர் ஆர்டர்ஸ் வந்து போட்டு வைக்க மாட்டாங்க. கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ போட்டிருந்தாங்கன்னா இங்கேயே என்ட்ரி விழுந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது போடாமல் விட்டவங்களுக்கு எப்படி ஒரு என்ட்ரிஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு தான். சரிங்களா? ஏன்னா என்ட்ரிஸ் இதில் போடுறவங்களோட போடாமல் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு CH அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த இடத்துல தான் நமக்கு CH வரும். அது ஒரு லைனை நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ CHஐ நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து CHஐ வந்து இது எடுத்துருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல கரெக்டாக நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். நம்ம இந்த இடத்துல லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைனை நம்ம அப்படியே இங்கே வந்து ஹோல்டிங் வைப்போம். சரிங்களா? ஹோல்டிங் வச்சுட்டு இந்த இடத்துல தான் நமக்கு CH நடந்திருக்கு. ஸோ இதுலேருந்து தான் நம்ம என்ட்ரியே வந்து பார்க்கணும். வேறு வழி இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு வார் கேண்டில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். சரி, ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லா ஜோனும் நம்ம வந்து ட்ராப் பண்ணலாம். சரிங்களா? ஜோனு ஒன்று கூட நம்ம விட வேண்டாம். இம்பேலன்ஸ் நம்மளுடைய ரூல்ஸில் எது செட் ஆகுதோ எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல தான் திரும்ப அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. சரிங்களா? எவ்வளோ வந்து ஃபில்டர் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். வேறு
எந்த கேண்டில்ஸ்லேயும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஷார்ப்பாக இது பண்ணிங்கனாலே எங்கேயுமே வந்து இம்பேலன்ஸ் இருக்காது. சரிங்களா? இங்கே ஒரு குட்டி கேண்டலில் இம்பேலன்ஸ் இருக்குது, பட் இது வந்து ஒரு ஏசியன் லோவாக இருக்குது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா இது வந்து அடிச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து வேலிடாக இல்லை. மற்றதில் எதில் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் டாப்பாக நிறையா உங்களுக்கு லிக்விடிட்டி அது கொடுத்துருக்கு. இங்கே ஒரு டபுள் டாப்பு, இப்படி நீங்கள் டபுள் பாட்டமு, இப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டபுள் பாட்டமு. ஸோ இந்த ஜோன் வந்து ஹைலி வேலிடாக இருக்குது. இந்த ஜோனுக்கு லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ 2 ஜோனுமே வந்து வேலிட். இப்போ வந்து நம்ம இதில் எது எடுக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜோனை எடுத்துருக்கு. நீங்கள் இங்கே என்ட்ரி போடுறதுனா போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே என்ட்ரி போட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வழக்கம் போல் நம்ம வந்து டார்கெட்டை தூக்கி கொண்டு போய் 4 ஹவர்ஸில் வைக்க போகிறோம். சரிங்களா? ஒரு வேளை இதுலேயும் எனக்கு வந்து சார் அந்த கன்ஃபர்மேஷன் வந்து என்னால் இன்னும் வந்து இது பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த ஒரு என்ட்ரியை தாராளமாக பார்க்கலாம். ஸ்விங் டு ஸ்விங் தாங்க. ஒவ்வொரு ஸ்விங்காக நமக்கு என்ட்ரிஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு ஸ்விங்கை விட்டுட்டோம்னா அதோடய நின்றக்கூடாது. அடுத்தடுத்த ஸ்விங்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் வந்து கேண்டில்ஸ் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட்டே ட்ராப் பண்ணலாம். அடுத்த என்ட்ரிஸ்க்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட்டை நம்ம டேரெக்டாக ட்ராப் பண்ணிட்டு இந்த இடத்துல எங்கெங்கே இம்பேலன்ஸோட நமக்கு ஒரு கேண்டில் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? 1 அடுத்து எங்கேயாவது இருக்குங்களா? இல்லை, அடுத்தது எல்லாமே மேக்ஸிமம் தட்டிட்டானுங்க. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு என்ட்ரி தான் இந்த இடத்துல தான் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த கேண்டிலுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இதை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு, உங்களுக்கு ஒரு பாடி க்ளோஸ் வைக்குது அப்படின்னா வந்து அடுத்த ஸ்விங்கில் நம்ம என்ட்ரி வந்து தேட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லாவே நோட் பண்ணலாம். இது என்ன ஒரு ஜோனாக போகுது அப்படின்னா கன்சல்டேஷன் ஜோனாக போகுது. அப்போ ஃபைனலாக எடுத்துட்டான். இவ்வளோ நம்ம வெயிட் பண்ணால் இங்கே நமக்கு ஒரு ஆர்டர் பிக் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு என்ட்ரி கூட நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இங்கே என்ட்ரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஜோனுக்கு கீழே வச்சுட்டு டார்கெட்டுக்கு டேரெக்டாக நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் நம்ம வச்சுட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்படியும் நம்ம வந்து இது பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் ஒரு என்ட்ரி நம்ம தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்க, ஒரு நிமிஷம். இந்த இடத்துலையே நம்ம வந்து இன்னொரு விஷயம் வந்து நல்லாவே கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு உங்களுக்கு ரீசன்ட் ஸ்விங் ஹை உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நான் மெட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குங்களா, இங்கே வந்து ஒரு டார்கெட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருச்சு. TP1 வந்து கொடுத்துட்டு மறுபடியும் இறங்கி வந்து நம்ம முன்னாடி மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு ஜோனு, ஸோ அதில் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போய் ஃபுல் டார்கெட் வந்து அடிச்சிருக்கு. உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஜோன் வந்து இந்த பிளேஸில் மார்க் பண்ணோம், செகண்ட் ஜோன் வந்து இந்த பிளேஸில் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜோனில் எடுத்துகிட்டு ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டு இங்கே இருக்கிற நான் மிட்டிகேட்டரில் ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்து எடுத்துகிட்டு ஃபுல் டார்கெட் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு எவ்வளோ என்ட்ரிஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு தாராளமாக தெரியும். சரிங்களா? என்ட்ரிஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஸ்விங் விட்டுட்டிங்கன்னா இன்னொரு ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டார்கெட் வந்துக்கிட்டே இருக்கும். பேசிக் ரேஞ்சில் உங்களுடைய RR 1:3 அப்படின்றதே வந்து ஒரு நல்ல ஒரு RR தான். ஸோ அதிகமாக வேணுங்கிறத தாண்டி நல்ல என்ட்ரிஸ் கிடைக்குதா அப்படின்றதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.